சிவமங்கலம். பொறுத்திருக்க பழகுங்கள். பொறு திரு அதுவே காணுங்கள். அந்த பொறுத்திரு அப்படின்ற சொல் நமக்கு சொல்ற தர்மம் என்னவெனில், அந்த சொல் பொருள் என்னவெனில், பொறு திரு அதுவே. ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு மனிதன் ஒரு திருத்துவம் பொருந்தினவனா ஆகணும் அப்படின்னா அவன் பழக வேண்டியது பொறுத்திருத்தல். எதுவரை பொறுத்திருத்தல்? அதுவரையும் பொறுத்திருத்தல். இருக்கும் வரை பொறுத்திருத்தல். இப்ப இந்த பொறுக்கிறதுங்கிறது தான் திருவினுடைய சுபாவமா இருக்கு. திருத்துவத்தின் சுபாவமா இருக்கு. நீ ஒரு திருத்துவம் அடையணும்னா பொறுக்கணும். அவ்வளவுதான். அததான் நம்ம ஆன்றோர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொன்னாங்க. காத்திருன்னா காத்திருல, காத்திரு. காத்திருந்தாதான் திரு செய்ய முடியும். காத்திரு. அப்ப நம்ம இந்த சொல்லுக்குள்ளார மறைஞ்சிருக்கிற பொருளே நமக்கு அனைத்து உண்மையை உணர்த்தணும். அதை உளமாற நம்ம உணர்ந்து வைக்கும் பொழுது நம்ம அந்த திருத்துவத்தை அடைகிறோம். ஏன்னா நம்ம அந்த திருத்துவம் அடையறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா அந்த சகஜத்தோடு சகஜமா இந்த மனிதனோடு மனிதனோட அந்த வாழ்விலோட நெடு ஓட்டத்தில் சென்று கொண்டிருக்கின்ற நாம் ஒரு மேலான உயர் திருநிலை எய்த வேண்டுமெனில், அந்த திருத்துவ நிலையை எய்த வேண்டுமெனில் நம்ம இயல்பாகவே பொறுத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்றிருக்கிறோம் செல்வங்களே. ஆதலால் எதற்கும் பொறுத்திருங்கள், எதையும் காத்திருங்கள். உங்களுடைய அடித்தளத்துல எந்த விதமான அசைவற்ற நிலையில் கல் போல் கிடங்கள். இந்த மனிதனோட சர்ச்சை என்ன அப்படின்னா, அவனுக்கு பொறுத்திருக்கவே தெரியல. அவன் அதை எவ்வாறு எதிர்கொள்றதுன்னே தெரியல. அவனால தனிமையையும் எதிர்கொள்ள முடியல, பொறுமையையும் எதிர்கொள்ள முடியல. இதன் பெயரால ஏன்னா நம்மளுடைய இந்த பிறவி வாடையில் அந்த மிருக சுபாவத்தோட இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு மிருகத்துக்கு கூட தெரியுது, எந்த மிருகத்தை அது வேட்டையாட சென்றிருக்கிறதோ அதை கைப்பற்றும் வரை அது பொறுத்து இருக்க தெரியுது. ஆனா இந்த மனிதனுக்கு அது தெரியலன்னு சொல்றோம். அதனாலதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு எட்டுனது வரைக்கும் தான் தெரியும், அடுத்த களத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி எவ்வளவு இயங்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த சுழற்சி உன்னிடத்தில் எதையும் அழைத்து உன்னிடம் சேர்த்து விடும். ஆனா அது வரைக்கும் நீ காத்திருக்கணும், அவ்வளவுதான். நீ பொறுத்து இருக்கணும், பொறுமையை பழகணும், மனதார பழகணும்னு சொல்றேன். ஏன் இது நம்மளோட நிலைப்பாடுனா, நம்ம ஒரு இறையை தேடி வந்திருக்கோம், இறையை அடைய வந்திருக்கோம். ஆனா அந்த இறை எனக்குள்ள உயிர் மயமா இருக்கு, ஆத்ம மயமா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் அடைய வேண்டியதில்லை, அது என்கிட்டயே தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, ஆழத்துக்குள்ளார அது இருக்கு, நான் மேலே விளைந்து கிடக்கிறேன். அப்ப நான் என்னை உள்முகமா செல்றது அப்படிங்கிறது பொறுத்திருத்தல் தான் சொல்றேன். நான் எனக்குள் பொறுக்க நான் என்னுடைய யதார்த்த குணத்தை, யதார்த்த நிலையை அடைகிறேன். ஏதோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், கோடி கோடி ஜனங்கள், கோடி கோடி வகையான உயிர்கள், இதெல்லாம் இல்ல உன் உயிரினுடைய மூலம். கார் இருளில் மறைந்திரு கரும் சிற்பம் என எல்லையில்லாத ஒரு பெரும் வரம் எல்லையில்லாது காத்திருந்தது. இன்னைக்கு இந்த மண் நமக்கு தந்திருக்குன்னா இது மண்ணினுடைய யதார்த்தமான சுபாவம் இல்லை என் செல்வங்களே. தணல் ஆறின மண், தணல் ஆறி இருக்கு, அவ்வளவுதான். நீ நெருப்பு கடலில் வீற்றிருக்கிறாய். அது ஏதோ சில அடுக்குகள், நீ வாழ்வதற்காக கோடி கோடி கோள்களினுடைய கோலாட்டத்தின் பெயரால தகவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மண்ணில் மனிதன் வாழ்றதுக்காக இந்த மண் காத்திருந்ததுதான் பெருங்காலம். அப்ப இந்த சகம் செய்யறதுக்கு முன்னாடி, இந்த உருவஸ்துக்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பெரும்பரம் எப்பொழுதும் பொறுத்தே இருந்தது. அது தனக்குள் நிலை நின்றே இருந்தது. ஆதலால் அதுவே உனக்குள்ள மூல பொருளா இருக்கிறபடியால் உன்னுடைய மூல சுபாவமே பொறுத்திருத்தலா இருக்கிறது. ஆதலால் பொறுத்திருங்கள் என் செல்வங்களே. திரு சேருவதற்கு இறுதி வழியும் உறுதியான வழியும் அதுவா இருக்கிறது. அதனால என்னால காத்திருக்க முடியல, வரல, போகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களால பொறுத்திருக்க முடியலன்னா உங்களுடைய மனச்சமநிலையை இழந்து விடுவீர்கள். வேற எந்த தொந்தரவுமே வேணாம், அந்த பொறுத்திராமை அப்படிங்கிற சுபாவமே உன்னை கெடுத்துரும். மறந்துடக்கூடாது. அதனால பொறுக்க பழகணும். ஆமா, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய உண்மைகள் இருக்கு. ஆமா, அது கொதி ஊட்டும் பொழுது அது அந்த பல நிலைப்பாடுகளோட கொதி ஊட்டப்படுகிறது.
அந்த கொதி உணவை நான் உண்ணுவதற்கு இல்லை, அந்த உணவையும் உண்ணுவதற்கு நான் பொறுத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா என்னால அந்த சூட்டை எடுத்துக்க முடியாது. அப்ப என்னால எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்று இருக்கிறேன். அதனால முழுசா பொறுத்திருக்க பழகுங்க. காத்திருக்கிறதுனாலையும் பொறுத்திருக்கிறதுனாலையும் நீங்கள் எந்த விதத்திலும் தாழ்ந்து விட மாட்டீர்கள். உங்களுடைய சுபாவம், நல்ல சுபாவம் வளரும். மனப்பிறழ்வு வராது. இன்னைக்கு பாருங்க, ஒரு 5 நிமிடம் காத்திருக்கான், வர முடியல. அங்க ஒரு பேருந்துக்காக காத்திருக்கான். பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு வேற மாதிரி ஆயிடுறான். வேற எந்த தொந்தரவுமே அவன செய்ய வேண்டியதில்ல. அவனே அவன தொந்தரவு செஞ்சுக்குவான். என்ன காரணம்? அவன் பொறுத்திருக்க பழகவில்லை. காத்திருக்க பழகவில்லை. ஏன் பொறுத்திரு அப்படின்னு சொன்னான்னா, இது எந்த இயக்கமும் என் கையில் இல்லை. அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி இது எல்லாம் பேர் இயற்கையினுடைய பிரபஞ்ச அங்கு நாதத்தினுடைய கையில் இருக்கிறது. அதனுடைய திட்டத்தின் பெயரால தான் செயல்படுது. அது எப்ப வந்து சேர்க்கும்னு எனக்கு தெரியாது. அப்ப அது என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அங்க பொறுத்திருக்கிறானாங்கிறத மட்டும் தான் பார்த்திருக்கு. காத்திருக்கானாங்கிறத மட்டும் தான் காத்திருக்கு. அதனால எல்லை இல்லாத பொறுத்திருங்கள். பெரும் திரு சேர்வதற்கு உரிய ஒரு வழி காணுங்கள். எல்லை இல்லாது காத்திருங்கள். ஏன்னா அது ஒண்ணுதான் திரு காக்கும் உபாயமாக இருக்கிறது என் செல்வங்களே. அதனால் என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, எந்த இடத்திலும் பொறுமையை நீங்கள் இழக்காதீர்கள்னு சொல்றேன். இந்த உலகம் அந்த சவாலுடைய களம். உள்ள செல்ல செல்ல நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்காக மட்டும்தான் அங்க வந்திருப்பாங்க. யார் என்ன சோதித்தாலும் நீங்கள் உங்கள் பொறுமையினுடைய சுபாவத்திலிருந்து விலகவே விலகாதீர்கள். காத்திருக்கிற சுபாவத்திலிருந்து விலகவே விலகாதீர்கள். களமாடும் பொழுது அங்கு காற்றைப் போல களமாடுங்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. களமாட வந்துட்டோம் அப்படின்னா காற்றினை போல செயல்படுங்கள். காத்திருக்க வந்துட்டா மலை போல காத்திருங்கள் என் செல்வங்களே. ஏன்னா நமக்கு அதெல்லாம் சொல்லித்தரப்படவில்லை. நம்மளோட நிலைப்பாடு அதுதான் சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த உயிர்களினுடைய இந்த கோடி கோடி உயிர்களுடைய நிலைப்பாட்டுல இந்த மனிதன் என்பவன் ராஜ ரத்தினமானவன். எல்லாமே உலகத்துல உணவு சங்கிலியில் இருக்கு. ஆனா இதை எதையுமே பொருந்தாம வாழ்ந்துகிட்டு இருக்கவன் இந்த மனிதன். இவனுக்கும் இந்த உணவு சங்கிலிக்கும் சம்பந்தம் கிடையாது. இவைகளெல்லாம் தூய்க்க இவன் வந்திருக்கிறான். அதனாலதான் அவன் உண்ணும் உணவை அப்பொழுதுதான் பார்க்கிறான். அவன் உண்ணுகின்ற கனியை அப்பொழுதுதான் கண்டான். அவன் உண்ணுகின்ற கிழங்குகளை அப்பொழுதுதான் கண்டான். அது அவன் செய்ததில்லை, அவன் உருவாக்குனதில்லை. யாரோ அதற்காக வியர்வை சிந்தினார். யாரோ 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 அதற்காக துன்பப்பட்டார். சிரத்தையோடு இந்த ரத்தமும் வேர்வையும் அத்தனையும் சிந்தி நமக்கு வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த பலனை தூய்க்க வந்திருப்பவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால இயல்பாகவே நாம் பொறுமை காத்திருக்க வேண்டும் என் செல்வங்களே. அதே மாதிரி ஒரு தவ சித்தி அப்படின்னா அவன் என்னைக்கு வர்றான்னு நமக்கு தெரியாது. எப்ப நான் அந்த நிலையை அடைஞ்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் வருகின்ற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். பொறுமையின்மையின் காரணமாக தான் இந்த மனித வர்க்கம் 90% வீழ்ந்தொழிந்து போனது என் செல்வங்களே. உன்னை அமருன்னு சொல்லிட்டு போறான் ஒருத்தன். ஆமா, அவன் குறிப்பிட்ட நேரம் வரல, இவன் எந்திரிச்சு வந்துடுறான். ஆனா அவன் வந்தான். அவன் வரும்பொழுது இவன் இல்லை. அவ்வளவுதான் விஷயம். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, பொறுமையை பழகுங்கள். உங்களுக்குள்ள திருத்துவம் அப்பதான் உருவாகும். அப்பதான் அந்த திருவை நம்மளால காக்க முடியும். ஏன்னா அதனுடைய மூல சுபாவம் இதுவாகவே இருக்கிறது. அந்த சுபாவத்தை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள் என் செல்வங்களே. ஏன்னா இந்த களத்தை மீட்டெடுக்கிறதுக்கு, உங்களுடைய மனப்பிரதேசத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை பாருங்கள். ஏன்னா நமக்கு அதன் மேல நம்பிக்கை கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மையும் அறியாம ஒரு ஓட்டத்துல சென்றுகிட்டு இருக்கோம். காட்டாற்று பெருவெள்ளம் என இந்த பிரபஞ்ச போக்கு அப்படியே கடந்து செல்னு சென்றுகிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நீ நடக்கும் பொழுது புயல் போல நடந்திரு. அவ்வளவுதான். இருக்கும் பொழுது மலை போல கிடந்திரு. இது 2யுமே நம்ம புரிஞ்சுக்கணும். பொறுத்திருக்கும் போது பொறுத்திருக்கணும். களமாடும் பொழுது களமாடணும். அதனால் என் செல்வங்களே, அதனால என் செல்வங்களுக்கு சொல்ற மிக முக்கியமான நிலைப்பாடு என்ன? திருங்கள். சேர பொறுத்திருங்கள். பின்பு திருவை காத்திருங்கள். அதுதான் காத்திருப்பு. சிவமங்கலம்.